அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கிழங்க பார்த்தீங்கன்னா நல்லா தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிழங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கிரைண்டரில் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்க எந்த அளவு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி தந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம கையால் கூட வெட்ட முடியாது, மெஷினால் மட்டும் தான் வெட்ட முடியும். இந்த மாதிரி போட்டால் தான் சிப்ஸுக்கு நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகணுன்னு எண்ணெய் ஊற்றி இந்த சிப்ஸை நல்லா பொரிச்சு எடுக்கணும். சூடு வரட்டும். ஏன் சீடு யாரும் தான் இல்லையே. நிறைய ஒரு கையில் அள்ளி அப்படியே போடு. ஆமாம், பிரித்து பிரித்து போடு. சவுண்டு நல்லா இருக்குல்ல. நைக்கு நாயின்னு பேர் வச்சது என் விடா கரடிக்கு கரடின்னு பேர் வச்சது. லேட்டாக தான் கிறிஸ்பி வரும். நீ சொல்லு, தைரியமாலாச்சு. பாருங்க நல்லா சிப்ஸ் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஈரம் இல்லாத ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இருந்து பேசணும். அடுத்த ஷிஃப்ட் போட்டுடியுமா? புள்ளையில இருட்டில் உட்காந்துக்கிறாள் லூடி. அவ்வளோதான், நம்ம சிப்ஸை நல்லா பொரிச்சாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சிப்ஸ் வந்திருக்குன்னு. சூப்பரா இருக்கு. டேபிளோட சுத்து. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.